என் பெருமதிப்புக்குரிய தாமரத்தீவான இங்கே பிரதமராக வந்திருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்குரிய அரசாங்க டாக்டர் இங்கு விளையாட்ட வந்திருக்கின்ற உங்கள் செயலாளர் யோகராஜா, உங்கள் எம்எல்சிங்கம் மற்றும் உங்களுக்கு நிலைமூர்த்தி, இங்குள்ள சபையோர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் மேலான வணக்கம். இந்த சபையை நான் பார்க்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இங்கே அரசியல்வாதிகளை காண்கிறோம், இங்கே அரசாங்க அதிகாரிகளை காண்கிறோம், இங்கே ஆசிரியர்களை காண்கிறோம், இங்கே கலைஞர்களை காண்கிறோம், இங்கே பொதுமக்களை காண்கிறோம். அந்த வகையில் இது ஒரு அனைவரும் இணைந்த ஒரு சபையாக எனக்கு தெரிகிறது. இத்தகைய சபைகளில் இலக்கிய கூட்டங்கள் சந்திப்பதில் இந்த சபையை கூட்டுவதற்கு யார் காரணம், அதாவது சபைக்கு இவ்வளவு பேரும் வருவதற்கு யார் காரணம் என்று யோசிப்பார். முதலாவது காரணம் தாமரத்தீவான். தாமரத்தீவானுக்கு அரசியல் ஆனவடைய அரசியல்வாதிகளை உணர்வார். தாமரத்தீவானின் மகன் நெடுஞ்செழியனுக்கு என்று ஒரு அதிகாரிகள் வட்டம் இருக்கிறது. அதற்கு அவர் வருவார். இவை எல்லாரையும் தாண்டி கலைஞர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் வருவார்கள். இத்தகைய ஒரு சபை ஒரு நல்ல சபையாக எனக்கு தெரிகிறது. இந்த சபையை விட இத்தனை பேரும் வந்து 84 வயதை அடைந்தும் இன்னும் உற்சாகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இளைஞரை நாங்கள் பாராட்டுவது தான் அல்லது கௌரவங்கள் தான் எல்லாவற்றையும் கூட எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்று சொன்னால் இந்த முதியோரை கௌரவிக்கின்ற, முதியோரை பாராட்டுகின்ற, முதியோருக்கு மதிப்பளிக்கின்ற ஒரு பண்பாடு நமக்கு இருந்து மிகவும் அருகி போய் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அவையும் இந்த கூட்டமும் ஒரு குறியீடாக எனக்கு ஒரு முதியவர் பிறக்கின்ற பொழுது ஒரு வாசகசாலை அழிகிறது என்று ஆப்பிரிக்காவிலே ஒரு பழமொழி. ஒரு முதியவரின் முகம், ஒரு வயது போனவரின் முகம், ஒரு வாசகசாலை அழிவு என்று கூறுகிறது. ஏனென்று சொன்னால் அனுபவத்தை சுமந்து வைத்திருக்கின்ற அந்த அந்த முதுமைதான். சில முதியவர்களை பார்த்தால் சகிப்பது, அவளை வேண்டு அவளை வேறு எல்லோரையும் நலியண்டப்படுத்திக் கொண்டு தங்களை பற்றியை யோசித்துக் கொண்டு மரணத்தை எண்ணி அழுது கொண்டு இருக்கின்ற பல முதியவர்களை காண்கிறோம். ஆனால் தாமரத்தீவான் அப்படியானவர்கள் அவர் வித்தியாசமான ஆனபடிதான் அவருடைய அனுபவம் எங்களுக்கு தேவை. இந்த தலைமுறைக்கு எங்களுக்கு தேவை. அவருக்கு 84 வயது என்றால் எனக்கு 74 வயது. என்னை விட அவர் 10 வயது பெரிய, என்னை விட 10 வயது அனுபவங்களை கண்டார். அவர் நான் முற்போக்கு எண்ணம் கொண்ட ஒரு முதியவர் என்று கூறுவேன். முற்போக்கு எண்ணம் கொண்ட ஒரு முதியவர். இந்த தள்ளாத வயது 90 தாண்டினால் அதுக்கு பேர் வெஜிடேரியன் மாணவி, ஏதோ வெஜிடேரியன் மாணவி, நான் வெஜிடேரியன் மாணவி, ஏஜினேரியன் ஏஜ் இல்லாத ஆள். அவர் நிச்சயமாக 33 பிறந்திருக்கிறார் நினைக்கின்றேன். 33ஆம் ஆண்டு 34 பிறந்திருக்க வேண்டும். 84 33ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் காணாத காலம். 47ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் கண்டதால் 50ஆம் ஆண்டுகள் சுதந்திர இலங்கையில் எப்படி வாழ்வது என்று பிரச்சனைகள் உருவாக்கினார். 70ஆம் ஆண்டுகள் இடதுசாரிகள் இந்த இலங்கையை ஒற்றுமைப்படுத்தி விடலாம் என்று நம்பிக்கையோடு உழைத்த காலம்.
இன்னொரு விதமான போராட்டங்கள் தொடங்கினார். 2000 ஆண்டுகள் எங்கும் வளர்ந்து போய் 2016 நாங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதவர்களெல்லாம் நாட்டுக்கு போகிறார்கள். பிரச்சனை எதிர்கொண்டவர்களெல்லாம் தலைவர் இறந்துவிட்டார்கள். பிரச்சனைகளுக்கு மோகனுக்கு கூட நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போடாமல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அனுபவத்தை எடுத்துக்கிறோம். இந்த அனுபவத்தை எவ்வளவு அனுபவத்தை எடுத்துக்கிறேன். இந்த அனுபவம் தான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப். அந்த அவர் வந்து என்ன கிருஷ்ணனை பிடித்து பார்த்தால் நகைச்சுவை சொல்லி, பாரதியாரை பிடித்து பார்த்தால் இந்திய தேசியம் சொல்லி, பாரதிதாசனை பிடித்து பார்த்தால் தமிழ் தேசியம் சொல்லி. அப்படி என்று என்னுடைய ராமத்தீவானை பிழிந்து பார்த்தால் அவரிடம் சொட்டுவது தமிழ் தேசியம் தான். அந்த சொட்டு அதுதான். தமிழை ஒரு இனமாக பார்த்து அதற்கான ஒரு நன்மைகளை தேடி அவருடைய நன்மைகளை தேடி அதற்கான வாழ்க்கைகளை தேடுகின்ற அந்த உணர்வு தான் நம்மளிடம் காணப்படுகிறது. ஆனால் அவருடைய தமிழ் தேசியம் பலருடைய தமிழ் தேசியத்திற்கு கொஞ்சம் மாறுபடுகிறது. அது என்ன பண்ணுறால் மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒரு தேசியம். சமூக பேதம் சாதி பேதம் இல்லாத ஒரு தேசியம். அப்ப என்ன இருக்கிறார் ஒரு சோசியலிசம் சொல்றோம். சோசியலிச தேசியம் அப்ப அந்த அவருடைய ரெண்டு மூணு காரணம். ஒன்று தமிழ் தேசியம் என்று நடத்துகிறது, இன்னொன்று முற்போக்கான நடத்துகிறது. இந்த ரெண்டு ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் போல அவருடைய கருத்துக்கள் இந்த நூலில் வெளிப்படுவது நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கு சொல்ல பல விஷயங்கள் அவரால் சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் சொல்லுவது கையாண்ட ஊடகம் கவிதை. அவர்கள் கேட்டால் அவனால் எல்லாம் இருக்க முடியாது. அப்ப இப்படி அவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக நம்முடைய உயிர்ப்பை வேடிக்கொண்டு வந்திருக்கிறார். பல்வேறு பிரச்சனை கொண்டிருக்கிறார். 90 இடம்பெயர்ந்திருக்கிறார். இன்று வரை ஒரு இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பள்ளிக்கூட இடங்களெல்லாம் கிராமத்தை அண்ணி இருக்குது. டவுன் என்ன கோஸ்மோபாலிட்டன் அந்த சிட்டி ஏரியா எல்லாம் கிராம ஏரியா. இப்படி வந்த அவருக்கு மக்களை புரிந்து கொண்டு கீழ்த்தட்டு மக்களை, சாதாரண மக்களை, உழைப்பாளி மக்களை, கிராமிய மக்களை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். இதை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு வாய்ப்பாக இருந்தது அந்த காலத்தில் வந்த திராவிட கழக, திராவிட முன்னேற்ற கழக எழுத்துக்கள். ஈவேரா பெரியார், அண்ணாதுரை, கருணாநிதி, சிற்றரசு, ஆசத்தம்பி, நெடுஞ்செழியன், இப்படியெல்லாம் பல நூல்கள் 1940களிலே பெறப்படும். அப்போது அவருக்கு நான் 20 வயது 30 வயது இருக்கும். இந்த நூலால் கவலைப்பட்ட போது அவருடைய சீர்திருத்தவாதியாக பேதங்களை எதிர்ப்பவரால் ஒரு முற்போக்கு எண்ணம் கொண்டவராக முகத்திருக்கிறார். வயது 85,000. அவருடைய உள்ளம் 20 என்பதை அவருடைய எழுத்துக்கள் காட்டுகிறது. அதுதான் எனக்கு பிடித்த விஷயம். 85 வயதானால் நல்லா ஒதுங்கி கிழிஞ்சி இந்த பிற்போக்குத்தனங்கள்லாம் கிடைக்கிற அல்லது